ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சரண்யா. காந்தாரா சாப்டர் 1, அதாவது இது காந்தாரா படத்தோடைய ஒரு ப்ரீக்வல்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட் 2 மாதிரி கிட்டத்தட்ட இதோட ஷூட்டிங் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் நடக்கக்கூடிய சில இன்சிடென்ட்ஸோட அப்டேட்ஸ் தான் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி காந்தாரா பார்ட் 2 அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. காந்தாரா. ஸோ இந்த ஃபிலிம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2022 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது செப்டம்பர் மாதம். ஸோ இனிஷியலாக இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னடமில் தான் வந்து எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு மற்ற லாங்குவேஜஸ்லேயுமே வந்து டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ரிஷப் ஷெட்டி அண்ட் இவரே தான் இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது ஹோம்பாலே ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் போதும் சரி, இல்லை இந்த படத்தோட ரிலீஸ் டைம்லையும் சரி, ரிலீஸ்க்கு முன்னாடியும் சரி, இந்த படம் இவ்வளோ ஒரு பெரிய மேசிவ் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஒரு விக்ட்ரி யாருமே நினச்சி பார்க்கல. பிகாஸ் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 crores எடுக்கப்பட்டதாக சொல்லுது. பட் இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி 450 crores வந்து சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கன்னடம் ரிலீஸ் ஆன KGF. ஸோ அந்த படமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஐ திங்க் இது ஒரு செகண்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். ஒரு பேன் இண்டியா அளவில் காந்தாரா அப்படிங்கிற ஃபிலிம் வந்து இன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்காது. யாருமே இந்த படத்தை பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு பயங்கரமாக இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்டபிளான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு ரிச்சுவல் பேஸ்ட் ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த படத்தில் வரக்கூடிய இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும், அந்த கோலா டான்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை வந்து நம்ம யாராலையும் மறக்க முடியாது. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி வாராக ரூபம் அந்த சாங் வந்து இன்னைக்கு எல்லாருமே பயங்கரமாக கேட்கக்கூடிய ஒரு சாங்காக மாறிட்டு இருக்கு. அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபே கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் வந்து அந்த படத்தில் வந்து இருந்திருக்கு. அண்ட் மிகப்பெரிய ஹியூஜ் ஹிட்டும் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மற்ற லாங்குவேஜ்லாம் டப் ஆகி அது ஒரு மிகப்பெரிய ரிசெப்ஷன் கிடைச்ச உடனேவே ரசிகர்கள் எல்லாருமே கேட்டது இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் வந்து, அதாவது இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் வந்து வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அகெயின் ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக காந்தாரா பார்ட் 2 வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா அப்படிங்கிற இந்த ஃபிலிமோட செகண்ட் பார்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு வச்சிருக்காங்க. என்னடா இது பார்ட் 2 அப்படின்னா பார்ட் 2 இல்லைன்னா சாப்டர் 2 தானே வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். பட் ஆக்சுவலி இது வந்து காந்தாராவோட ஒரு ப்ரீக்வல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு நேம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து October 2 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மெல்ல மெல்ல இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ், இந்த சாங் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, இல்லைனா இந்த படத்தோட டைட்டில் வந்து போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரியான அப்டேட்ஸை தான் அந்த படத்தை வந்து பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ண ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ், சில பேரோட டெத்ஸ் தான் ஒவ்வொரு அப்டேட்டாக நமக்கு வந்து ஒரு 1 month ஒன்ஸ் இல்லை ஒரு 3 month ஒன்ஸ்னு பயங்கரமான அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. அதாவது லாஸ்ட் November 2024 நமக்கு வந்து ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் அவங்க கிட்டேருந்து ஒரு நியூஸ் வருது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அங்கே வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது எதிர்பாராத விதமாக அந்த வேன் அப்படிங்கிறது வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இதில் வந்து யாருக்கும் எந்த அடியும் படலை, எந்த இன்ஜுரிஸும் எந்த ஒரு டெத்துமே இல்லை. எல்லாருமே இப்போ சேஃபாக தான் இருக்காங்க. சின்ன சின்ன அடிகள் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி பெரிய அடிகள்லாம் யாருக்கும் எதுவும் படலை அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சரி, இது ஏதோ எதர்ச்சியாக அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஓகே ஒரு வேன் கவிழ்ந்துருக்கு, ஏதோ எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் இது அதோட நிற்கலை. மறுபடியும் இன்னொரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த May 2025 வந்து நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா இந்த காந்தாரா சாப்டர் 1 நடிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இவரோட பேர் வந்து கபில். இவர் வந்து கோட்டயம், கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம் சேர்ந்தவர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காந்தாரா சாப்டர் 1 ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரு. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்து அங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உடுப்பி, கொல்லூர், பைந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு
சௌபர்ணிகா ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சௌபர்ணிகா ஆற்றுல வந்து அவர் வந்து குளிக்க போயிருக்காரு. ஸோ சில பேர் சொல்றாங்க இவருக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதுனால தான் அந்த ஆறுல வந்து குளிக்க போயிருக்காரு. பட் அப்படி அவர் குளிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் மூழ்கி உயிரிழந்திருக்காரு. ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாருமே வந்திருந்தும் அவங்களால வந்து அவ்வளோ சீக்கிரமா அவங்கள மீட்க முடியல. ரொம்ப பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள மீட்டாங்க. அண்ட் மீட்கும் போதே அவர் வந்து உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ்மே வந்திருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அகெயின் வந்து ஆல் இண்டியா சினி அசோசியேஷன், ஸோ இவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கர்நாடகா கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அகெயின் அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கபில் அவர்களோட குடும்பத்துக்கு ஒரு 1 crore காம்பன்சேஷன் வந்து கண்டிப்பா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்த இன்னொரு விஷயம் அதே மே மாசத்துல வந்து நமக்கு தெரிய வருது. ராகேஷ் புஜாரி, ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1ல ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து நடிக்கிறாரு. இவரோட வயசு 34. ஸோ இவர் வந்து கொல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த ஷூட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதை முடிச்சுட்டு பேரலி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல ஒரு இடத்துல வந்து ரிசப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கான மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு போயிட்டு இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அங்க போறாரு. அங்க போய் அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஆடிட்டு இருக்காரு. ஆடிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து இறந்துடுறாரு. ஸோ ஃபர்தரா அதுக்கப்புறம் அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிய வருது அவர் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ்மே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு கார் வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு, கபில் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய டெத். ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு வந்து என்னடா இது தொடர்ந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து காந்தாரா 1ஓட அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயமா தான் இருந்தது. பட் இதோட நிக்கல. அடுத்து ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது. ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரிசர்வாயர், அந்த மணி ரிசர்வாயர் அப்படிங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய செட் வந்து போடப்படுது. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்தாராவோட பட்ஜெட் வந்து இப்போ சாப்டர் 1ஓட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 crores-லேருந்து ஒரு 125 crores பட்ஜெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதனால மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய செட்ஸ் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக எடுக்கணும் பார்ட் 2 அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செட் போட்டிருக்காங்க. போட்டுட்டு ஷூட் பண்ணுற டைமில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெதர் கண்டிஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப புவராக இருந்ததுனால அந்த செட்டே வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த செட் வந்து டோட்டலி டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அண்ட் நல்ல வேளை அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த அடியும் படல, எந்த இன்ஜுரிஸும் இல்லை, டெத்ஸும் இல்லை. பட் மேபி அங்கே இருக்கக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் வந்து நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இந்த ஒரு அதிர்ச்சிகரமான இன்சிடென்ட்டை தாண்டி இதுக்கப்புறம் இன்னொன்றுமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் காந்தாரா வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபாரஸ்ட் சைடில் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் சைடில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய இந்த பாம் பிளாஸ்ட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது எப்படி நீங்க வந்து வெடிபொருள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் கிட்ட வசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிட்டு அந்த ப்ரொடக்ஷன் கூட வந்து ஒரு சின்ன ஒரு சர்ச்சை வந்து ஏற்பட்டிருக்கு. நீங்க இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது, வெடிபொருட்களாக இருக்கட்டும், அது சினிமாக்காகவே ஷூட்டிங்காகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய சண்டையாவே மாறி இருக்கு. கடைசியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இதுக்குள்ள வந்து இதை வந்து சமாதானம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குமே வந்து ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வு வந்து ஏற்பட்டிருக்கு. கலாபவன் நிஜு, ஸோ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட், கிட்டத்தட்ட 25 years மிமிக்ரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து தொடர்ந்து இப்போ படங்கள் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவருமே வந்து காந்தாரா சாப்டர் 1ல ஒரு மிக முக்கியமான ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்மே சொல்லப்படுது. இவர் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட் கிட்ட வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோம் ஸ்டே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்திருக்காரு. ஸோ நைட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு நெஞ்சுவலி வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நெஞ்சுவலி ஏற்பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவர் வந்து நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே வந்து ஹார்ட் அட்டாக்னால உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சோகமான விஷயமுமே வந்து தெரிய வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது படத்தை பற்றின அப்டேட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா இந்த மாதிரியான ரொம்ப சோகமான விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த அப்டேட்ஸ் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துடைய டைரக்டருமே நிறைய அவரோட இன்ஸ்டா போஸ்ட்ல வந்து இந்த மாதிரியான சோகமான நிகழ்வுகளாக
அந்த ஒரு அப்டேட்ஸா நமக்கு வந்து போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அத பார்க்கும்போதே நமக்கு என்னடா இது? இதுக்கு பின்னாடி ஏன் இந்த மாரி நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளுமே வந்து எழுந்துட்டு இருக்கு. சரி இதோட முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இப்ப மறுபடியும் ஒரு 4, 5 நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஜூன் 14th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மன்னி ரிசர்வாயர். ஸோ இங்க வந்து ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, அந்த ஒரு போட்ல அ ட்ரா போயிருக்காங்க. அந்த க்ரூவ சேர்ந்த ஒரு 30 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. போகும்போது நல்லவேளை அந்த இடத்துல ஆழம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஆழம் கம்மி தான். போட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த போட் வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. ஆனா அங்க இருந்தவங்கலாம் நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருந்தது. பட் இப்ப சமீபத்துல வந்து அந்த படத்தோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது உண்மதான். அந்த அந்த போட் அப்படிங்கிறது வந்து கவிழ்ந்திருந்துச்சு. பிகாஸ் பேட் வெதர் கண்டிஷன்ஸ்னால அந்த ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஆனா அதுக்குள்ள யாருமே கிடையாது. என்னன்னா, நாங்க வந்து அங்க ஒரு செட் போட்டு எடுத்துட்டு இருந்தோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா தான் இருந்துச்சு. அதுக்குள்ள யாருமே இல்ல. எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருந்தோம். இதுக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் அந்த போட் இருந்த இடத்துக்குமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் தான். ஸோ அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தான். யாருக்குமே எந்த இன்ஜுரீஸும் ஏற்படல அப்படிங்கிற மாரி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த காந்தாரா சாப்டர் 1ஓட அந்த மேக்கிங்ல வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இத வந்து நெறைய பேர் வேற வேற மாரி ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த மாரி ஒரு ரிச்சுவல் பேஸ்டு இந்த மாரி கிரைம் த்ரில்லர்ஸ் எடுக்கும்போது, இந்த கடவுள பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய நெறைய ஃபிலிம்ஸ்க்கு வந்து இந்த மாரியான தடங்கல் ஏற்பட்டிருக்கு. தமிழ்லயுமே ஒரு சில படங்களுக்கு வந்து இனிஷியல் டேஸ்ல நெறைய வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி நெறைய தடங்கல் வந்து அது வந்து சாமி வச்சு எடுக்கிற படமா இருக்கட்டும், இல்லன்னா வந்து பேய் சம்மந்தமான கதைகள் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி எடுக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு சில பேர் வந்து அத சொல்லிட்டும் இருக்காங்க. ஸோ இன்னொரு சைட் ஆஃப் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பஞ்சுருளியோட வேலையா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா அந்த தெய்வத்த மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் காந்தாரா. ஸோ அதனால இது இருக்குமோ அப்படிங்கிற மாரி நெறைய பேர் ரிலேட் பண்ணி நெறைய விஷயங்கள் மிஸ்டீரியஸா வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. தமிழ்ல இதுக்கு முன்னாடி வந்த நெறைய இந்த சாமி சம்மந்தப்பட்ட எடுக்கப்பட்ட படங்கள்ல நடிச்சவங்களுக்கோ, டைரக்ட் பண்ணவங்களுக்கோ சில விஷயங்கள் இந்த மாரி நடந்திருக்கு. அதனால அது காமன் தான் அப்படிங்கிற மாரி சில பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தாங்க. அது ஏதோ எதிர்ச்சியா நடந்த ஒரு விஷயத்த தான் ரொம்ப அத வந்து பேசி பெருசாக்குறோம் அப்படிங்கிற மாரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அக்டோபர் 2 அன்னைக்கு காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் வந்து நமக்கு கிடைச்சிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆகாதோ, இல்லனா மேபி இந்த படம் டிராப் ஆயிடுமா, இல்ல கரெக்ட்டா அந்த அக்டோபர் 2 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால பேசப்பட்டிருந்துச்சு. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா மறுபடியும் வந்து ஹோம்பால் ஃபிலிம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் வந்து அக்டோபர் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாரி இவ்ளோ பெரிய நெறைய ட்ராஜடிஸ் எல்லாமே நடந்திருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பா இந்த படத்த நாங்க கரெக்ட்டான டைம்ல டெலிவர் பண்ணிடுவோம். அண்ட் நீங்க வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வொர்த் தான் அப்படிங்கிற மாரி அவங்க சைட்ல இருந்து நமக்கு அனௌன்ஸ்மென்ட்டுமே வந்திருக்கு. பட் எஸ் அந்த படத்த பார்த்து எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 2 எப்ப வரும்னு சொல்லிட்டு. பட் இந்த சீரிஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்ததுனால இதுக்கு வந்து நெறைய குவெஸ்டன்ஸ் வந்து ஏன் வருது? ஏன் இந்த மாரி நடக்குது? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சைடு போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இவ்ளோ பேருடைய இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே தாண்டி ஐ திங்க் அவங்களோட பிளெஸிங்ஸோட இந்த படம் வந்து அக்டோபர் 2 அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க இந்த படத்த பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now.